எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் பல உலகத் தலைவர்களுடைய முகம் கிழித்து எறியப்பட்டுக்கிட்டு இருக்கு. குறிப்பா பில் கேட்ஸ், மைக்ரோசாஃப்டோடைய நிறுவனர், பல பேருக்கும் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். இப்போ அவருடைய மனைவி மெலிண்டா கேட்ஸ் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. ஆமா, இவர் எப்ஸ்டீன் கூட தொடர்புல இருந்தது உண்மைதான், எங்க டைவர்ஸ் வாங்குறதுக்கு இதுவும் ஒரு ரீசன் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது ரஷ்யா ஒரு பொண்ணு கூட தொடர்புல இருந்து உண்மைதாங்கிறத கன்ஃபார்ம் செய்யப்பட்டிருக்கு. அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்லயும் அவருடைய பேர் எல்லாமே இருக்கு. ஆமா, அதே மாதிரி டொனால்ட் ட்ரம்ப்போட பேர் இருக்கு. அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸை வச்சு சுப்பிரமணியன் சுவாமி, பாஜகவோட மூத்த தலைவர், பாஜகல தான் இருக்காருன்னு நம்ம நினைச்சுக்க வேண்டியதான். அவர் என்னன்னு தெரியல, ஆனா பாஜகவுக்கு எதிராக பேசிட்டு இருக்காரு இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸை வச்சு. குறிப்பா பிரதமர் மோடிக்கு எதிராகவே ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டே அந்த இன்டர்வியூல வச்சிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பிரதமர் மோடி, சென்சார் பண்ணி சொல்லுங்க ப்ளீஸ். ஆமா, பிரதமர் மோடி குஜராத்ல முதல்வரா இருந்தாரு. அந்த டைம்லே அங்க உள்ள பெண்களுக்கு பல இன்னல்கள் ஏற்பட்டது அப்படின்னு சொல்றாரு. அது மாதிரி பிரதமர் ஆனதுக்கு அப்புறம் அவர் சர்வதேச லெவலுக்கு போயிட்டாரு. அங்கேயும் சில பிரச்சனைகள் பெண்கள் விஷயத்துல நடந்ததுங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஹர்தீப் சிங் பூரி மத்திய அமைச்சரவையில அமைச்சரா இருக்காரு. இவர் சில வேலைகளை பார்த்து கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடிக்குங்கிற மாதிரி ஒரு அப்பட்டமான ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. நம்ம ரொம்ப நாகரிகமான முறையில சொல்லிக்கிட்டு இருக்கோம். பட் சுப்பிரமணிய சாமி சொல்ற அந்த வார்த்தையெல்லாம் கேட்டா ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. அதெல்லாம் நம்ம இம்பர்ஃபெக்சுவலா பயன்படுத்தவே முடியாத வார்த்தைகளா இருக்கு.